எதனால அந்த வஞ்சரம் அப்படின்ற பேரு என்ன காரணம்? நான் வந்து குட்டையில மேயிற கெண்டை இல்ல ரேர் பீஸ். நான் வந்து என்ன அப்படிதான் பாக்குறேன். நான் குட்டையில மேயிற கெண்டை இல்ல ரேர் பீஸ் வஞ்சரம். 2024 எண்டுல ஸ்டார்ட் பண்ணேன். 2024லயா? ஆமா, எழுதி அப்பயே முடிச்சிட்டேன். இதுக்கு நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் பண்ணாங்க. பட் நானே பண்ணா நல்லா இருக்கும். ப்ரோகிராமர்ஸ் மட்டும் நான் செட் பண்ணிக்கிட்டு நான் டிரெக்ஷன் பண்ணி நானே இந்த பாட்டை ஃபுல்லா இருக்கேன். நான் நேத்து மொழிச்ச காலாண்டிகளை இக்னோர் பண்ண வேணாம்பா. இதுதான் நம்மளோட லைஃப். இதுக்கப்புறம் அதை நோக்கி தான் போக போன்ற இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிச்சு? மியூசிக் வந்து ஒரு பேஷனா வைக்கல, காணா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. சுமாராக தான் படிப்பேன். எங்க அப்பா எப்படின்னா பாடினா செம்ம சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா அது மட்டும் பண்ணாதான் படி அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதனால போயிட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். அது எப்படியோ மாறி ரேப் இன்ஜினியரா மாறிட்டு. கெமிக்கல் இன்ஜினியர் டு ரேப் இன்ஜினியர். எனக்கு வந்து தமிழ் அறிவியல் அப்படின்ற மேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தான் உலக ரவுண்டுன்றதை கண்டுபிடிச்சோம். கீழடி மேட்டர் ஏதோ வந்தோம். இது எந்த அளவுக்கு ஜென்சி வைப்ல வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா என்னோட எல்லா பாட்டுலையுமே வந்து ஒரு வார்த்தை இருக்கும். இந்த பித்தாகரஸ் தேரமா சரி, நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து அமில மழை ஆசிட் ரெயின் யூஸ் பண்ணியிருப்பேன். நமக்கான ஒரு லெகசி பண்ணணும். ஆதினா கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி இருக்கும் அந்த ஒரு டைம் மொமெண்ட். யுவன் சார் நான் மீட் பண்ணவே இல்லை. ஆதினா தான் நான் ஒரே டைம் மீட் பண்ணேன். ஸோ ஆதினாவோட செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நம்மளாம் இவ்வளோ தூரம் வரதே பெருசு, எப்படியா பிடிச்சி வந்துடு மேலே அப்படின்னாங்க. யுவன் சார் வந்து பெருசா நம்ம பேசவே இல்லை. அன்னைக்கு 2 minutes கால் அவ்வளோதான். அவர் அப்போ வந்து லண்டன்ல இருந்தார் நினைக்கிறேன். காலையிலே எல்லாமே ஒரே காலேஜ் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தேன். நான் சொந்த ஊர் வந்து கடலூர். ஹாஸ்டல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க போறதுன்னே தெரியல. அந்த டைம்ல தான் வந்து நான் கெளுத்தியை வந்து எனக்கு மீட் பண்ணேன். எனக்கு கெளுத்தி தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். எங்களோட கோட் என்ன, நீ வளரணும், நான் வளரணும், நம்ம வளரணும், அந்த ஒரு கோட்டு தான். அவன் தகர டெபாசிட் இல்ல ஒர்த் வருமா ஒர்த். அதிகபட்சம் எவ்வளவு பாட்டு எழுதி வச்சிருக்கீங்க அதை ரிலீஸ் பண்ணாம நான் வச்சிருக்கேன். ஒரு 15 10 எல்லாமே ஸ்கிராச்சா இருக்கும். ஐடியாஸா இருக்கு. கோலி சோடா ஏ கோலி போல நீ மாட்டிக்காத லைஃப் உள்ள. என்னோட ஆசை வந்து படத்துல மியூசிக் பண்ணணும் அப்படின்றது. ஸோ என்னைக்காவது கிளிக் ஆகிறப்போ எடுத்து உள்ள போட்டு. ஸோ அதுக்காக இப்பயே எழுதி வச்சிருக்கீங்க. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லஜித். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் நினைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள் ஃபுல்லாமே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க ஒரு நபர். இப்போ இன்ஸ்டாகிராமை திறந்தாலே நம்ம எல்லாரும் ஒரு பாட்டுக்கு வந்து வைப் பண்ணிட்டு இருக்கோம், ஆடிட்டு இருக்கோம். இந்த ஸ்டெப்லேருந்து எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா அதில் ஒரு முக்கிய பங்களிப்பு இவருக்கும் இருக்குது. ஏன்னா அந்த பாட்டுக்கு இவரும் ஒரு சொந்தக்காரனே சொல்லலாம் ஒரு சில இடத்துல. ஸோ அப்படிப்பட்ட 6 10க்கு 10 பாடல் மூலயமா மக்கள் மனசில் நிறைய இடம் பிடிச்சிருக்காரு. அப்புறம் ஹிப்ஹாப் பண்ண கூட ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பற்றி சொல்லும்போது இன்னைக்கு நம்ம தமிழ் ப்ரோ கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலான்றது தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா, ஓகே இப்போதான் உள்ள வந்தோடனே ஒரு மியூசிக் ஒன்று பண்றோம், ட்ரெண்ட் ஆகுது, எல்லாம் போறோம், ஆடியன்ஸ் பாக்குறாங்க, பேசுறாங்க. ஆனா அது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதாவது இப்போ தமிழ் தெரியுது. ஆனா இப்ப நானே சொல்றேன் பாருங்க, இப்பதான் வரோன்ற மாதிரி சொல்றேன். ஆனா தமிழோட ஜேர்னி வந்து ரொம்ப பெரிய ஜேர்னியா இருந்திருக்குல்ல. ஸோ எங்கே ஆரம்பிச்சது? நம்ம வந்து இசை பயணத்துக்குள்ளே போக போகிறோம். இசை தான் நம்மளோட லைஃப். இதுக்கப்புறம் அதை நோக்கி தான் போக போன்ற இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிச்சு? சின்ன வயசுலேருந்தே பாடுவேன், நிறைய சாங்ஸ் பாடுவேன். ஃபுல்லாக சினி சாங்ஸ் இந்த மாதிரி தான் பாடிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எங்கள் அண்ணன் வந்து கீபோர்ட் பிளேயர். அவர் வந்து கச்சேரிஸ்லாம் போவார். ஸோ போகிறப்ப அப்போ கூட்டிகிட்டு போவார். அப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் சும்மா பாடுவார், ரேண்டமாக கொஞ்சம் அது மூலிமா பாடி அப்படியே அந்த லைட்டாக சிங்கிங் மட்டும் தெரியும். கற்றுக்கலனாலும் ஓரளவுக்கு பாடுற அளவுக்கு தெரியும். ஸோ அப்புறமா வந்து ஆஃப்டர் 12th வந்து நான் எஸ்விசின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து சின்னதாக இந்த ஊரில் பாடுறத தாண்டி இந்த ஸ்டேஜ் ஷோஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ நம்மளும் போய் அதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். அது அப்படியே கொஞ்சமாக ரேப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேர் ரேப் பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்ன படிச்சிருக்கீங்க? வீட்டில் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி நான் வந்து மியூசிக் பண்ண போகிறேன், இதுதான் போக போகிறேன். எங்கள் வீட்டில் செம சப்போர்ட். நான் வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன். பண்ணி முடிச்ச உடனே வந்து மியூசிக் ஷிஃப்ட் ஆகிட்டேன். அப்புறம் எதுக்கு ப்ரோ பிடெக் கெமிக்கல்? சும்மா ஏதோ காரணம் இருக்கா? இல்லை எனக்கு அப்போ தெரியாது. நான் வந்து மியூசிக் வந்து ஒரு பேஷனாக வைக்கல. ஸோ லைக் கிளிக்கானா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. எனக்கு வந்து படிக்கிறதும் அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. சரி, ரொம்ப சுமாராக தான் படிப்பேன். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் போயிட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். அது எப்படியோ மாறி ரேப் இன்ஜினியராக மாறிட்டேன். கெமிக்கல் இன்ஜினியர் டு ரேப் இன்ஜினியர். ஸோ உங்களோட ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க, அதாவது இங்கே ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு இந்த ஃபீல்டு? இல்லை ப்ரோ, எனக்கு பெருசாக ஒரு கஷ்டம்லாம் தெரியல. எனக்கு லைக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு தாத்தா பாட்டு ஒன்று இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். ஸோ அதில் ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு 1 year பிஃபோர் போட்டிருந்தேன். March 9th அன்றைக்கி நான் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போலேருந்தே
ஒரு நல்ல ஒரு இது கிரியேட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஓகே, இப்படி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மூலியமாகவே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நான் யுவன் சார் கூட பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த டைமில் ஆர்ஆர் 1010லாம் அந்த டைமில் எழுதுனது தான். அது அப்படியே எழுதி அப்புறம் ஆஃப்டர் தட் திங்க் மியூசிக்கில் வந்து நான் வந்து ஆர்டிஸ்ட்டாக சைன்ட் ஆகியிருக்கேன். ஸோ திங்க்கில் வந்து எனக்கு ஒரு 4 பாட்டு இருக்குது ஒரு ஆல்பமாக. ஸோ இப்படி தான் ப்ரோ போயிட்டுருக்கு. பெருசாக எந்த ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிலாம் கிடையாது. சின்ன வயசில் அது இருந்துச்சு. சின்ன வயசில் எப்படின்னா நம்ம இவ்வளோலாம் பண்ணுவோமா அப்படின்லாம் தெரியாது. பட் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவோம்னு தெரியாது. அது இப்போ கரெக்டாக நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் எல்லாமே ஹாப்பியாக போயிட்டு. கண்டிப்பாக. ஸோ உங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு டைம் பீரியட் பற்றி நான் ஃபர்ஸ்ட் வந்து காஷிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ரஹ்மான் சாரோட அக்கா பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் கூட்ட அவர் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோமியோ ஆட்டம் போட்டால் அப்படின்னு ஒரு படம் இன்னும் அன்ரிலீஸ்ட் ஆகுது அந்த படம். அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு அங்கே தான் இன்ட்ரோ ஆகிறேன். எனக்கு அப்போல்லாம் செம பயம். ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட போயிருக்கோம். அது அப்படியே போக கொஞ்சம் கேஷுவல் ஆச்சு. அப்புறமா தான் வந்து ஆர்ஆர் 1010 அப்புறம் யுவன் சார் கூட. ஸோ இப்படி போயிட்டு அப்போ நானே மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ரேப்பை தாண்டி மியூசிக் டைரக்ஷனும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஸோ அப்போ அந்த ரேப் இன்ஜினியர் தாண்டி அதுக்கப்புறம் மியூசிக் இன்ஜினியரும் சேர்த்து இல்லை அதுதான் டேக் ரேப் இன்ஜினியர்ன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 6:10 பாடல் பற்றி சொல்லுங்க. அது உருவான விதமும் அது மக்கள்கிட்ட போய் இப்படி போய் சேரும், இவ்வளோ ரீச் கொடுக்கும், இவ்வளோ ஆடியன்ஸ் அதை வந்து கேதர் பண்ணணும்னு ஏதாவது நினச்சி பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அண்ணா வந்து ஒரு பீட் அனுப்பியிருந்தாங்க. இந்த வஞ்சி முட்டாய் அது அப்படியே ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பீட்டில் வந்து ஏதோ ஒரு ஃப்ளிப் மாதிரி பண்ணி ஒரு பாட்டு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு எதாவது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்ரிக்னு சொல்லிட்டு ஆதினா டீமில் வந்து சவுண்ட் இன்ஜினியர் இருப்பார். அவர் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தார். அனுப்பினோடனே நான் சும்மா ஒரு அதிகமாக ஒரு ½ hour தான் எழுதினேன் அந்த பாட்டு. நான் வந்து வேறு வேர்ஸ் எழுதியிருந்தேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக என் வேர்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருந்தேன். இந்த ஆர்ஆர் 1010 அப்படின்றதெல்லாம் வந்து ஆதின ஐடியா தான். ஸோ அதை எழுதி கொடுத்தோடனே அப்படியே ஃபிக்ஸ்டு, எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லவே இல்லையா? ஒரு சென்ட் பண்ணேன், அவ்வளோதான். கரெக்ஷன் எதுவுமே வரல. ஓகே, அதில் இந்த ஆர்சிபி இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு? அது அவங்க தப்பாக சொல்லலாம் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு 2-3 ஆப்ஷன் வச்சுருந்தேன். சிலிண்டர்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன். சிலிண்டருக்கே காலம் வருது, எனக்கு என்ன குறைச்சலா, தக்காளி, அப்போ தக்காளியும் டிமாண்ட். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வச்சேன். அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கே காலம் வருது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறீங்க. ஸோ இந்த பாட்டு வெளியானதுக்கப்புறம் என்னெல்லாம் சொன்னாங்க, என்ன மாதிரி வரவேற்பு கிடைச்சது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து சினிமாக்காரன் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஆஃப்ரோனா கூட. 2வது வஸ்தாரா. அது பெருசாக யாருக்குமே தெரியல. ஸோ அப்போ வந்து நான் எல்லாருக்குமே நான் பாட்டு ரிலீஸ் பண்ணலை அப்படின்ற ஜோனில் தான் இருந்துச்சு. ஆர்ஆர் 1010 ரிலீஸ் ஆன உடனே செம்ம வரவேற்பு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தெரியாது நான் இவர் அண்ணா கூட பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் செம ஷாக்கு. எப்படி நீ ஆதினா கூட பண்ண, அது மாதிரி எல்லாருமே சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ அது அப்படியே போய் நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணாலே எனக்கே வருது அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது யுவன் சங்கர் ராஜா அவரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு டைம் பீரியட் பற்றி சொல்லுங்கள். கோவில் போயிருந்தோம் ஒரு நாள், அப்பா கூட பழனி போயிருந்தோம். இது ஏதாவது நடக்கணும், ஏன்னா அந்த டைமில் தான் வந்து எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு நல்லா போயிட்டுருக்கு. ஏதாவது ஒன்று நடக்கணும், அந்த வேண்டுதலுக்கு தான் போயிருந்தேன். கரெக்டாக சாமி பார்த்துட்டு இறங்குறப்போ கால் வருது. தினேஷ் அண்ணான்னு சொல்லிட்டு டிரெக்டர் தினேஷ்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் தான் என்னோட இப்போ ரேர் பீஸ் அஞ்சலான்னு ஒரு இண்டி ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் அவர் தான் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இது மாதிரி யுவன் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரா அப்படின்னாரு. நான் நம்பவே இல்லை, இதை போய் தான் சொல்கிறாரு அப்படின்னு விட்டேன். அப்புறம் பார்த்தா கான்ஃபரன்ஸ் போட்டு அடுத்த நாளே போயிட்டு அதுவும் அதே தான் ஒரு 1 hourல அந்த செஷன் முடிஞ்சு சாங் பண்ணிட்டோம். வஸ்தாரான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அதில் ஒரு 4 பார் மட்டும் நான் பாடியிருப்பேன். ஸோ அது வந்து யுவன் சங்கர் கூட. சரி, இப்போ ஆதினா கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு டைம் மொமெண்ட்லாம்? ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒரு நான் 2 பேருமே வந்து இன் பர்சனாக வந்து மீட் பண்ணல. ஒரு டைம் தான் மீட் பண்ணியிருக்கேன். யுவன் சார் நான் மீட் பண்ணவே இல்லை. ஆதினா தான் நான் ஒரே டைம் மீட் பண்ணேன். பாட்டு எழுதி கொடுத்த அந்த டைம் கூட நாங்கள் மீட் பண்ணல. பாட்டு எழுதி கொடுத்துட்டு இன்னொரு பாட்டுக்காக நான் போயிருந்தேன். இன்னொரு சாங் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ தான் வந்து ஆதினா நான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆதினாவோட செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நம்மளாம் இவ்வளோ தூரம் வரதே பெருசு, எப்படியா பிடிச்சி வந்துடு மேலே அப்படின்னாங்க. யுவன் சார் வந்து பெருசாக நம்ம பேசவே இல்லை அண்ணா கிட்ட. ஜஸ்ட் ஒரு 2 minutes கால், அவ்வளோதான். அவர் அப்போ வந்து லண்டனில் இருந்தார் நினைக்கிறேன். ஸோ அப்படியே இது கால்லேயே எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ எனக்கு இந்த நீங்கள் சொன்னீங்க இந்த வஞ்சரம் அந்த சாங் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3.2 million சம்திங் ஏதோ போயிடுச்சு ஒரு வித்தின் 2 weeksக்குள்ளேயே. ஸோ இந்த ஒரு ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். இந்த பாட்டு எப்போ எழுதப்பட்டது, எதனால அந்த வஞ்சரம் அப்படின்ற பேர், என்ன காரணம்? நான் 2024 எண்டில் ஸ்டார்ட் பண்ணேன். 2024? ஆமாம், எழுதி அப்பயே முடிச்சு சரி பாட்டெலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் வச்சுட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான் காலேஜில், ஜூனியர் பையன். அவனை ஒன்ஸ் ரேண்டமாக மீட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பீட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பீட் இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தான். நான் இப்போ ரேண்டமாக பார் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு இருந்தேன்.
அப்போ வந்து மெலோடி போர்ஷன்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. ரேப் மட்டுமே அடிக்கடி ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு இருந்துச்சு பாட்டே. அது பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த தாத்தா பாட்டு பூஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலைஸ்டான மேட்டர்ஸ்லாம் இருக்கோ அதை பாட்டுக்குள்ளே சேர்த்து ஒரு பாட்டாக கிரியேட் ஆகி இதுக்கு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணாங்க. பட் நானே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரோக்ராமர்ஸ் மட்டும் நான் செட் பண்ணிக்கிட்டு நான் டிரெக்ஷன் பண்ணி நானே இந்த பாட்டை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த வஞ்சரம்ன்ற பேர் எதனால ப்ரோ? அது வந்து வஞ்சரம்னா வந்து ஒரு ரேரான ஒரு பொருள். ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்ன அப்படி தான் பார்க்குறேன் அப்படின்றதுக்காக ஒரு இது நான் வந்து குட்டையில் மீற கெண்டை இல்லை ரேர் பீஸ் வஞ்சிரும் அப்படின்னு ஒரு பார் வரும். ஸோ அதுதான். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் கொஞ்சம் ரேர் பீஸ் நான் ரேர் பீஸ் ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் பண்ணுறோம், நம்ம புதுசாக இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நம்ம வந்து ஸ்க்ரீனில் வர போகிறோம். நான் வந்து பயந்துட்டேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்னன்னா நார்மலாக ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்தாலே வந்து மூஞ்சி எப்படி வைக்கணும்னு தெரியாது. சிரிக்க மாட்டேன், வாய் மூட மாட்டேன். ஊரில் தான் போய் எடுத்தோம், ஆரணின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போய் எடுத்தோம். சுற்றி ஒரு 200-300 பேர் இருக்காங்க, ஃபுல்லாக ஊர் மக்கள். எல்லாருமே என்ன தான் பார்க்குறாங்க. எனக்கு வேறு அந்த கேமரா ஷைலாம் நிறையா இருக்கும். எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணவே வந்து நார்மல் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணாலே நடுங்க ஆரம்பிக்கும். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க வேற வந்து ஏதோ ஹீரோலாம் வராரு போல அப்படிலாம் நினச்சிக்கிட்டாங்க. என்ன பையன் இந்த பையன் அப்படின்லாம். அப்புறம் தினேஷ் நான் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணி அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்தே சூப்பராக எடுத்தாச்சு. நான் கேமராலாம் பார்க்கல. இந்த பாட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம், இவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் போட்டு எடுக்கிறோம். ஸோ அது எவ்வளோ நல்லா வர முடியுமோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் பண்ணி முடிச்சிட்டோம். வந்துச்சு. அப்பா அம்மா முன்னாடி பாடி காமிச்சிருப்பீங்க, அப்போ நான் பாட்டு பாட போகிறேன், அம்மா நான் பாட்டு பாட போகிறேன். எங்கேயும் அவ சொன்னோன்னே என்ன சொல்லுவானா, எங்கே ஃபஸ்ட்டு என்கிட்ட பாடி காட்டு, நீ நல்லா பாரு இல்லைன்னு பார்ப்போம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட பாடி காட்டும் போது என்னெல்லாம் சொன்னாங்க? அவங்களுக்கு இப்போ நீங்கள் பாடுற பாடல்களை கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பா எப்படின்னா அப்போலேருந்தே பாடினா செம்ம சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் அது மட்டும் பண்ணாதான் படி அப்படின்னு ஒரு இது இருக்கும். இதுக்கு மாறுறதுக்காக என்ன ஒரு பிளான் வச்சுருந்தேன்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இதில் பண்ணால் தான் நம்மளால் கரெக்டான ஒரு ஸ்டேபிளாக நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு காலேஜ் முடிச்சோடனே, அப்பா நான் வந்து மியூசிக் கோர்ஸ் பண்ண போகிறேன், நான் பாட்டு பாட போகிறேன்னு சொல்லாமல் நான் கோர்ஸாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மாற்றிட்டேன். ஸோ அவர் ஓகே நீ பண்ணு அப்படின்னு அவர் சில்லாக விட்டார். எங்கள் அப்பா எப்படின்னா வந்து இப்போ நாதினா கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ல, அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். ஆதவன் வித் ஹிப்ஹாப் தமிழா கிடையாது, ஹிப்ஹாப் தமிழா வித் ஆதவன். அந்த மாதிரி ஹிப்ஹாப் வந்து உங்களோட ஃபோட்டோ அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு நல்லா சொல்லுவார், என் பையன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஹிப்ஹாப் தமிழ் வந்து என் பையன் கூட ஃபோட்டோ எடுத்துருக்காரு. அது அப்போ அவங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி. அப்புறம் வேடன் ஐயா கூட எடுத்த ஃபோட்டோவும் அவர் அப்படி தான் போடுவார், மை சன் வித் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, உங்க அப்பா வர்ற எல்லாம் போறாரு. ஆனால் அவருக்கு அது சந்தோஷம், அவருக்கு ஒரு ஹாப்பினஸ். ஓகே நம்ம பையன் இந்த மாதிரி ஒரு லெவலில் போயிட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லி. தமிழோட அதிகபட்ச ஆசை நான் எப்படியா இந்த ஒரு லெவலுக்கு போயிடணும், இல்லை இதை நான் பண்ணியே ஆகணும், இதை நான் சாதிச்சு ஆகணும்னு என்ன சொல்லுவேன்? இப்போ இந்த பாட்டு ரேர் பீஸில் கூட வந்து எல்லாருமே வந்து என்னோட பாட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நான் வந்து டவுனோட ஃபீல் ஆன ப்ரோ, ஆனால் பாட்டு கேட்டதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணுது, எனக்கு அது மட்டுமே போதும் ப்ரோ, எனக்கு பெருசாக பாட்டு பண்ணணும், நான் பண்ணுறதை நான் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன், அது எங்கே போய் கொண்டு போய் சேர்க்குதோ அதுக்கு பார்த்துக்கலாம். அது அவங்க கிட்ட தான். ஏன்னா பெருசாக நான் இது வரைக்கும் எதுவும் நினச்சி அது பெருசாக நடந்ததில்லை. ஸோ அதனால் அப்படியே போவோம் க்ளோ வித் ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்காக இப்போ நீங்கள் பாடின பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், நான் இந்த மாதிரி சில பாடல்கள் பாடியிருக்கேன், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான் என்ன சொல்லுவீங்க? எனக்காக ஒரு 2 வரிகள். கட்டெரும்புன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, லவ் பாட்டு. லவ்னு இல்லை, அது ரேண்டமாக தான் இருக்கும். கட்டெரும்பு காது குத்தும் அயல் நாட்டு ராணி, என் காதுலையே பூவை சுத்தும் தேவதையா மாறி, கோவிந்தம் ஒருத்தன் கதை கொடுப்பான் பூமர் பேச்ச போட்டு, கூட்டுன்னு போய் தட்டி விடு சொந்த கதையை சேர்த்து, வாண்டடுன்னு பேர் எனக்கு சோமிட்டா காந்தி கணக்கு ராணி, கேத்த ராஜா இருக்காத நீ காஜா, மொக்க கதை பேசாத பொய்ய போட்டு வீசாத, சாம்சங் போனே போதும் வேணாண்டா வேறு கோலி சோடா, கோலி போல நீ மாட்டிக்காத லைஃப் உள்ள, ஓ சிக்கம் வரும் நீ கண்டுக்காத, அதை தட்டி விடு கானாவை புள்ள. இது ரிலீஸ் ஆயிடுச்சு? இல்ல இதெல்லாம் வந்து நாங்க தனியா மூவிஸ்லாம் பண்ண வச்சுக்கலாம். சும்மா அப்போ அதுக்காகவே தனியா பாட்டு நிறைய எழுதிட்டே இருக்கேன். அதிகபட்சம் எவ்வளவு பாட்டு எழுதி வச்சிருக்கீங்க? அதை ரிலீஸ் பண்ணாம நான் வச்சிருக்கேன் ப்ரோ, ஒரு 15-10 எல்லாமே ஸ்கிராச்சா இருக்கும், ஐடியாஸா இருக்கு. அதை மேபி ஏதாவது நான் என்னோட ஆசை வந்து படத்துல மியூசிக் பண்ணணும் அப்படின்றது. ஸோ என்னைக்காவது கிளிக் ஆகிறப்போ எடுத்து உள்ள போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக இப்பயே எழுதி எப்படி இதுல ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, சொல்லும் போது இதுல இருந்து எடுத்து அந்த டைம்ல வந்து இருங்க நான் ஒரு 5 நிமிஷத்துல எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பார்த்து டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம் அந்த மாதிரி.
ஆறால இருந்தே உங்களோட வரிகளை எனக்கு பாடி காட்ட முடியுமா? உங்களோட தனி வரிகள் மட்டும். நான் ரொம்ப லிட்டு பழைய தகர டப்பா செட்டு, அவ என் ஃபேவரட்டு ஆட்டிடியூட ஏற கட்டு, பேச்ச போட்டு தூக்கிட்ட நான் ஒர்த்து வருமா ஒர்த்து, இல்ல பேராசிட்டமால போட்டு தூங்க போறேன் படுத்து, அவ தகர டப்பா செட்டு இல்ல ஒர்த்து வருமா ஒர்த்து, ஹைடெக் லுக்கு அல்போன்சா ஹிப்பு, கஞ்சாட கண்ணால நான் 6 மாசம் ஃபிளிப்பு, ஏ அக்கோ பிக்கோ அமுதவல்லி பாம்பே போனா கிச்சா, என் பக்கம் அடி குமுதவல்லி உன் தம்பி தான் என் மச்சான், குத்தும் குத்தும் பச்சரிசி ஆட்டம் ஆட வச்சா, உன் பச்சை கொடிய பறக்க விட்டா ஆயிடுவேன் ரிச்சா. சூப்பர் சூப்பர் ப்ரோ. எனக்கு என்னன்னா இதே மாதிரி நான் 2 3 மியூசிக் டேரக்டர் வந்து, அதாவது மியூசிக் டேரக்டர் தாண்டி மியூசிக் டேரக்டரும் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், இந்த சிங்கர்ஸும் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நான் வந்து எங்கேயோ வெளியே இருப்பேன், என் பக்கத்துல உட்காந்து என் பாட்டே கேட்பாங்க, ஆனா நான் தான் பாடினேன்னு அவங்களுக்கு தெரியாது. ரேண்டமா யாரோ ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பேன், அவங்க பார்த்தா என் பாட்டை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க, ஆனா அந்த பாட்டு பாடினது நான் தானே தெரியாது, எனக்கு அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணி பார்த்தது உண்டா? இப்போ ஆறா பத்துக்கு பார்த்தப்போ நிறைய நான் போறப்பெல்லாம் என் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆனால் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பாட்டு, அது ஒன்றுமே பண்ண முடியாது. என் ரேர் பீஸ் வந்துடும் வந்து நான் வந்து ஷெல்ல உட்காந்துருந்தேன், ஒரு 3 பசங்க உட்காந்து இப்போ செம்மையாக பாடிட்டு இருக்கான் இந்த பையன், பாஸ்லாம் கேளுங்கடா புதுசாக இருக்கு லிரிக்ஸ் அப்படின்ட்டு. நான் வந்து வேற ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ ஷூட்டுக்காக போயிருந்தேன். நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், அவனை 3 பேர் என்ன பார்க்குறானுங்க, இந்த பையன் தான் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஃபோட்டோ என்ன பார்த்து. அது மாதிரி நடந்திருக்கு. நேற்று கூட ஒரு இப்போ வந்து டீ கடையிலலாம் போகிறப்போ காலேஜ் பசங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, இவர் தானா அப்படி டைப் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதே மாதிரி வேடன் அவர்களோட இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் வந்து வெளியிட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு, அந்த மீட்டப்லாம் எப்படி இருந்துச்சு? நான் வந்து ஐயாவோட மேரேஜ்க்கு போவே இல்லை, ஸோ அதனால் இப்போ போய் மீட் பண்ணலாம், இதான் கரெக்டான டைம் அப்படின்ட்டு. அப்போ டைம் ஒழுங்காக இதாகலை, ஸோ அதனால் போயிட்டு அவர் கூட போய் பேசினேன். ஸோ நான் இந்த மாதிரி பாட்டு பண்ணியிருக்கானே காட்டது தான் நான் போனேன். அவர் எப்பயோ கேட்டார் போல், ஏய் நான்லாம் எப்பயோ கேட்டேன்டா அவன் பாட்டை, என்ன எழுதியிருக்க செம்மையாக இருக்க பாட்டு, அவர் அப்ரிஷியேட் பண்ணி அப்புறம் அவங்க அக்காவையும் பார்த்துட்டு 2 பேர்ட்டையும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். உங்களோட அந்த அர்டிகல்ச்சர், அந்த எப்பயுமே இந்த சிங்கர் ஜோனுக்கான ஒரு டீம் இருப்பாங்க. ஆமாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த டீம் பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் 4 இயர்ஸ் காலேஜ் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். நான் சொந்த ஊர் வந்து கடலூர். ஸோ இங்கே வந்து சென்னையில் தனியாக தான் இருக்கேன். ஹாஸ்டல் விட்டு வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியல. அந்த டைமில் தான் வந்து நான் கிளித்தியை வந்து எனக்கு மீட் பண்ணேன். கிளி வந்து ஏன் பாய் வெளியெல்லாம் இருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, சதீஷ்னு வந்து ஃப்ரெண்டு இருக்கான். அவன் வந்து கெளுத்திக்கு பிரசன்னான்னு ஒரு ஃப்ரெண்டு, பிரசன்னாவோட அண்ணன் தான் சதீஷ், நானும் சதீஷும் க்ளோஸு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த சுனாமி கொட்ரஸ் அப்படின்னு ஒரு இடம், அது மண்ணடியில் ஃப்ரெண்டு வீடு. நாங்கள் அதுக்கு சுனாமி கொட்டஸ்ன்னு பேர் ஆரம்பித்து சேனல்லாம் ஆரம்பித்து நாங்கள் இருந்தோம். ஒரு 30 பேர் இருப்பாங்க வீட்டில் எப்பயுமே. வீட்லேயேவா? ஆமாம், எல்லாம் வேற ஒரு ஏரியா, ஆனால் கரெக்டாக கால ஒரே ஏரியா, அதுதான் அந்த ஹப்பு. எனக்கு கெளுத்தி தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணான், நீ வந்து பண்ணு, நான் எங்களோட கோட் என்னன்னா நீ வளரணும் நான் வளரணும் நாம வளரணும், அந்த ஒரு கோட்டு தான். ஸோ அதனால் அது அப்படியே எனக்கு மண்ணடி தான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இடம். ஓகே, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண நிறைய சொன்னார், ஆனால் தமிழுக்கு வந்து ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, ஏதாவது ஒரு ஆசை ஒன்று, இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக நம்ம வந்து ஒரு பெரிய ஆகணும், இல்லைன்னா சினிமாவில் இந்த ஒரு இடத்த போயிட்டு நம்ம எப்படியாவது அடையணும், நம்ம இந்த நமக்குன்னு ஒரு இடத்த வந்து உருவாக்கணும், தமிழுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாக்கணும், தமிழுக்குன்னு ஒரு சர்க்கிள் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகளில் என்ன வச்சுருக்கீங்க? இப்போ வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ரைட்டிங்காக வந்து நான் ஒரு மேட்டர் புதுசாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எழுத போகிறோம், இஃப் இன்கேஸ் என்னை பார்த்து யாராவது எழுதுனாங்கன்னா, ஆதவனோட ரைட்டிங் நல்லா இருக்குது, நம்ம அவரை வந்து ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி ஸ்கோப்பில் எழுதலாம், எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க நம்ம இது ஸ்டார்ட் பண்ணணும், லைக் லிட்டராக நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபேன் பேஸ், ஒரு லீகசி கிரியேட் பண்ணணும். அண்டு எனக்கு வந்து சினியில் மியூசிக் பண்ணணும்னு ஆசை. அதை தாண்டி இண்டிபெண்ட்டாக ஒரு மேட்ரு வெடிக்க விடணும். எனக்கு வந்து தமிழ் அறிவியல் அப்படின்ற மேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தான் உலகம் ரவுண்டுன்றதை கண்டுபிடிச்சோம், கீழடி மேட்டர் எதாக இருந்தாலும் இதை எந்த அளவுக்கு ஜென்சி வைப்பில் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும். இப்போது மதன் கார்கியோட ரைட்டிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து இந்த சேட்டனில் வந்து இவ்வளோ 63 மூன்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டு மூலயமா எப்படி வந்து நம்ம சயின்டிஃபிக்கலாக மக்களுக்கு சொல்லலான்றது. ஏன்னா என்னோட எல்லா பாட்டுலையுமே வந்து ஒரு வார்த்தை இருக்கும். இந்த பித்தாகரஸ் தேரமாக சரி, நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருப்பேன், அப்புறம் வந்து அமில மழை ஆசிட் ரெயின் யூஸ் பண்ணியிருப்பேன், நியூட்டன்ஸில் இப்போ ஒரு பாட்டு ஒன்று அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் ஃபுல்லாகவே வந்து ஒரு பொண்ணே வந்து எப்படி வந்து இந்த மாதிரி கெமிக்கலாவோ பயாலஜிக்கலாவோ பண்ணலாம்,
ஊமையாக அப்படி தான் சொல்லியிருப்பேன் அந்த பாட்டு ஃபுல்லாகவே. யா ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆமா. நமக்கான ஒரு லெகசி லெகசி கிரியேட் பண்ணணும். சூப்பர் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ப்ரோ ஸோ மச் ப்ரோ. நன்றி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா இன்னும் நீங்க பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய பெரிய ஆளா வளரணும். கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. இதே மாதிரி உங்களை வந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டரா இப்போ நான் வந்து பார்த்துருக்கேன். உங்களுக்கு மியூசிக் டைரக்டரா இதே இடத்துல உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணணுன்றது பெரிய ஆசை ப்ரோ. கண்டிப்பா சீக்கிரம் நடக்கும். கண்டிப்பா ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.